குறைவா தனியார்ட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த நிலைமையில போராடுறதுக்கு காரணம் அங்க இருக்கும் விற்பனை சந்தைய செயல்படாம கிடப்புல போட்ட இந்த அரசு தானே. அரியலூர் மாவட்டத்தோட அடையாளம் முந்திரி விவசாயம். முந்திரி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வாரியம் அமைப்போம் என்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் அது அமைச்சபாடில்ல. முந்திரி விவசாயிகளின் உரிமைக்காக போராடியதற்காக கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்தையே கைது செஞ்சாங்க. மக்கள் உரிமைக்காக போராடின கூட்டணி கட்சி தலைவரையே கைது செஞ்ச அடக்குமுறை ஆட்சி தானே இது. சுண்ணாம்பு ஃபேக்டரியிலிருந்து வர காற்று மாச கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க சொன்னா சட்டவிரோத சுண்ணாம்புக்கள் சுரங்கங்கள் ஜோரா நடக்குது இந்த ஆட்சியில. இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு எந்த ஏற்பாடும் இல்ல. குழந்தைகள் பள்ளிக்கு போக சரியான போக்குவரத்து வசதி இல்ல. எல்லோருக்குமான எந்த ஒரு கட்டமைப்பு வசதியும் இல்ல. தேர்தல்ல பெரம்பலூர்ல மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம்னு சொன்ன இப்ப இருக்கிற அமைச்சரோட வாக்குறுதி மாதிரி தான் அரியலூர் பெரம்பலூர் மக்களுக்கு இந்த அரசு செஞ்ச நன்மைகள். நம்ப வச்சு ஏமாத்தினது மட்டும்தான் நடந்திருக்கு. இந்த நயவஞ்சக ஆட்சிக்கு முடிவு கட்டதா களத்துக்கு வராரு உங்க விஜய். நான் வர. தமிழ்நாடு மக்களின் ஒரே நம்பிக்கை வெற்றி தலைவர் விஜய்.